அதாவது பாத்தீங்கன்னா கடந்த மே மாசம் 29ஆம் தேதி அன்று திண்டிவனம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளரை வழக்கம் போல விழாக்கிழமை சந்திப்பார். அப்பொழுது அந்த விழாக்கிழமை செய்தியாளரை சந்திக்கும் பொழுது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அன்புமணி மீது அவர் முன்வைத்தார். அதாவது தர்மபுரி கூட்டத்தில் அன்புமணி பேசியதுக்கு நீங்க எப்படி அதை பாக்குறீங்க, அவர் மன உளைச்சலா இருக்கு ஒரு மாசமா அப்படின்ற மாதிரி வேதனையை தெரிவித்தார். இதெல்லாம் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி செய்தியாளர் சந்திப்புல நம்ம கேட்கும்பொழுது அவர் நிறைய தவறுகள் செஞ்சிருக்காரு. அவரை நான் மத்திய அமைச்சர் ஆக்கினதே என்னுடைய தவறு, நான் தான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் சொன்னது இல்லாம தன்னுடைய மனைவி பாட்டிலால வீசி அடிச்சு அவர் இது பண்ணாரு. கூட்டணிக்கு காரணமே பாஜக கூட கூட்டணி வைக்க சொல்லி அன்புமணியும் அவங்க மனைவி அன்புமணி சௌமியாவும் என்னை காலை பிடிச்சி கெஞ்சிட்டால் தான் நான் கூட்டணியை வைத்தேன். இதனாலதான் என் சின்னம் போயிடுச்சு. 6 ஆண்டுகளாக நான் சிறைவாசி மாதிரி நான் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்தேன், என்னை யாரையும் சந்திக்க விடல போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்தார். அதனை தொடர்ந்து அவர் இருவருக்கும் முன்னதாகவே அந்த பொதுக்குழுவையும் முகுந்தனை நியமிக்கும் போது பல பிரச்சனைகளை அன்புமணி மயக்க தூக்கி வீசினது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்து நேர்ந்தார். அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் செய்தியாளர் சந்திப்புல மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி மீது எடுத்து முன்வைத்தார். இதனை தொடர்ந்து மறுநாளே பாத்தீங்கன்னா சென்னையில பாத்தீங்கன்னா அன்புமணி தனியாக மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டினார். அதுல மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் இங்கிருந்து அங்க போனாங்க, அங்க இருந்து இங்க வந்தாங்க. டெய்லி இது ஒரு இதா இருந்துச்சு. இவர் மாவட்ட செயலாளர் முன்னதாக போட்ட மாவட்ட செயலாளர் நீக்கியதும் அவர் முதல்ல செல்லு ஒன்னதும் மறுபடியும் ஒரு புதிதாக மாவட்ட செயலாளர் நியமிக்கிறதும் இதே வேலையாக கிட்டத்தட்ட தோட்டத்தில் வாசலையே செய்தியாளர் காத்திருக்கும் நிலையும் ஏற்பட்டது. இதனை தொடர்ந்து இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமான எதிர்பார்த்த நிலையில பாமக கௌரவ தலைவர் மற்றும் அந்த வன்னியர் சங்க பூத்த அருள்மொழி உள்ளிட்ட பலரும் அவர்களை போய் சந்தித்து ராமராசிடமும் அன்புமணியிடமும் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. இதுக்கிடையில இது மோதல் முற்றி செல்லும் நிலையில இருந்த நிலையில தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள்ல பாமகவே உடைந்து போயிடுத்து, இது இரு கட்சியாக பிரிய போகுது என பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருந்த இந்த பாமக மோதல் தற்பொழுது முடிவுக்கு வர உள்ளது என தகவல் வெளியாக உள்ளது. அதாவது இன்று காலை செய்தியாளர் சந்திப்பது திடீரென ரத்து என சொல்லிட்டு நேற்று முன்தினமே ஐயா இன்னைக்கு செய்தியாளரை சந்திக்கல, இன்னைக்கு ரத்தாகுது அவங்க தரப்புல போடப்பட்ட நிலையில இன்று அன்புமணி தரப்புல செய்தியாளர் சந்திப்பு உண்டு. அதாவது அவர் அன்புமணி ராமதாஸ் ராமதாஸ் அவர்களை சந்திக்கிறார் என்று அன்புமணி தரப்புல கூறப்பட்ட நிலையில தற்பொழுது இன்னும் சற்று நேரத்துல மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் சந்திக்க உள்ளதாக தெரிகிறது. இதுக்கு பிறகுதான் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா, ராமதாஸ் இதுக்கு ஒத்துழைத்து சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சமாதான கொடியை அன்புமணி வெள்ளக்கொடி எடுத்துட்டு போகும்போது அவர் சமாதானமா ஏற்று கொள்வாரா, இல்ல மீண்டும் இந்த பிரச்சனை பூராகரமா வெடிக்குமா என பல்வேறு சர்ச்சைகளுக்கு இன்னும் சற்று நேரத்துல தான் முடிவு தெரியும். பானு.